வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, டிவிகே கவர்மெண்ட் அவங்களோட மேனிஃபெஸ்டோல 60 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு மாதம் ரூ. 3000 தொகை குடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு குடுக்கப்படும்? இன்னும் என்னென்ன ஃபியூச்சர் எல்லாம் அவங்க கொண்டு வரலான்னு இருக்காங்க? அடுத்த 5லேருந்து 5 வருஷத்துக்கு அவங்க சொன்ன திட்டம்லாம் கொண்டு வந்தா, 60 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு என்னென்ன நடக்கலாம்? அதெல்லாம் பார்க்க போறோம். அதே மாரி திமுகவும், அதிமுகவும் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நாங்க என்னென்ன செய்வோம்னு சொன்னாங்க. அதையும் பார்க்க போறோம். அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதையும் டிவிகே கவர்மெண்ட் கொண்டு வருமா? கொண்டு வராதாங்கிறதையும் பத்தி இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப தமிழ்நாட்டுல 60 வயதுக்கு முதியவர்களுக்கு மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அடுத்த சில ஆண்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடும் என்ற கேள்வி பலரிடம் இருக்கு. குறிப்பாக திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றினால் அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். நான் சொல்லப் போகும் சில விஷயங்கள் தற்போதைய தேர்தல் அறிக்கையான அடிப்படையைக் கொண்டே எதிர்பார்ப்புகள் மட்டுமே. இவை அனைத்தும் அரசின் எதிர்கால முடிவுகள் மற்றும் நிதிநிலையை பொறுத்து தான் அமையும். இது கன்ஃபார்மா நடக்காது. ஆனா அவங்க சொன்னது நடந்தா என்னன்னா ஆகலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். முதல்ல ஜோசப் விஜய் அவர்கள் அரசின் தேர்தல் அறிக்கையில என்னன்னு பார்ப்போம். இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு முக்கியமான வாக்குறுதியாக மாதம் ரூ. 3000 சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. மேலும் தற்போது ஓய்வூதியம் கிடைக்காமல் இருக்கும் பல லட்ச தகுதியானவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதி முழுமையாக செயல்படுத்த என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தற்போது ஓய்வூதியம் கிடைக்காம இருக்கிற பல முதியவர்களுக்கு அரசியல் பட்டியல் சேர்க்கப்படலாம். அதனால பல குடும்பங்கள் வருமானம் சற்று அதிகரிக்கலாம். குறிப்பாக தனியாக வசிக்கும் முதியவர்களுக்கு, விதவைகளுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது மூலம் பல நன்மை பெறலாம். அடுத்ததாக மருத்துவ செலவுக்கு சமாளிக்க இந்த உதவித்தொகை பலருக்கு உதவியா இருக்கும். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் அந்தந்த நோயெல்லாம் இருக்கு. அவங்க மாத்திரைக்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாத்திரை வாங்குறதுக்கும் பல கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 3000 அமௌண்ட் நமக்கு வேணா சம்சினா தெரியல. ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னொரு செய்தி என்னன்னா, இது ஏற்கனவே ரிட்டயர்மென்ட் ஆகி அவங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது அதெல்லாம் இல்லாம இருந்து கட் ஆஃப் டேட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த கட் ஆஃப் டேட்ஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு ஒரு ரிட்டயர்மென்ட் தொகை வராம இருந்துச்சு. அதெல்லாம் கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. எங்களுக்கும் வேணுன்ட்டு. அந்த மாரி ஆட்களுக்கு இந்த ரூ. 3000 தொகை 60 வயசுக்கு மேல அவங்க இருந்து ரிட்டயர்மென்ட் காசு வாங்காம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ரூ. 3000 தொகை வர செய்யும். அதுதான் இப்ப சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இது அதனால பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஓய்வூதிய திட்டங்கள் விண்ணப்பிக்கும் முறை எளிமைப்படுத்தலாம் என்று எதிர்பார்ப்பும் சிலரிடம் உள்ளது. ஆன்லைன் சேவைகள், கிராம நிர்வாக அலுவலகங்கள் மற்றும் சமூக நலத்துறை மூலம் விரைவாக விண்ணப்பங்களை பரிசீலிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். முதியோர் ஓய்வு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சமூக பாதுகாப்பு திட்டங்களை மேலும் வலுப்படுத்துவோம் என்று சொன்னாங்க. முதியோர்களின் நலன், மருத்துவ வசதிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்து தான் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக அவங்களோட மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தாங்க. இப்ப அதிமுக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்ப்போம். அவங்க மூத்த குடிமக்களுக்கு முன்பு வழங்கப்பட்டிருந்த ரயில் கட்டண சலுகைகளை மீண்டும் கொண்டு வர மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்று சொன்னாங்க. அதே போல முதியோர் ஓய்வு திட்டத்தை மேம்படுத்துவதும், முதியவர்களின் பாதுகாப்பை அதிகரிப்பது போன்ற வாக்குறுதிகளும் இடம்பெற்றிருந்தது. அதாவது முன்னாடி என்னன்னா, எல்டர்ஸ்க்கு ரயில்வே இதுல ஒரு ஒரு ஸ்கீம் சொல்ல முடியாது. ஒரு திட்டம் மாரி இருந்துச்சு. அது மூலியமா அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் அத எடுத்துட்டாங்க. இப்ப அந்த திட்டத்த நாங்க திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் அவங்களோட உடல்நிலையில எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படை அந்த மாரி நாங்க கொண்டு வருவோம். பிளஸ் அந்த மாரி பல விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதிமுக தேர்தலோட அறிக்கையில. இப்ப நீங்க இந்த 3த்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. 3 பேருமே சொல்லியிருந்திருக்காங்க. நாங்க இந்த மாரி உதவித்தொகை கொண்டு வருவோம். அவங்களோட நலன்கள பார்க்கறதுக்கு இது பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, அதனால தான் இப்ப என்ன எல்லா மக்கள் எல்லாம் நெனச்சு கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க சொன்னதுக்கும் உங்களுக்கும் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதனால நீங்க டிவிகே கவர்மெண்ட் நீங்க அதிமுக சொன்னதையும், திமுக சொன்னதையும் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா, நாங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்போம். 60 வயசு உள்ள மேல உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே கொண்டு வந்தா ஒரு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனவே அடுத்த சில ஆண்டுகளில் இந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படுகின்றது என்பதை தொடர்ந்து கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதிகாரப்பூர்வமா அரசாணைகள் மற்றும் அரசின் அறிவிப்புகளே இறுதியான தகவலாக இருக்கணும். சரியா? இந்த வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் பல லட்சம் முதியவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களின் வாழ்க்கை குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
அதே நேரத்தில் நடைமுறை என்ன நடக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்வதும் மக்கள் மிகவும் முக்கியம். ஸோ இதுதான் திமுக, அதிமுக சொன்னதையும் சேர்த்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இந்த வெறும் ரிட்டயர்மென்ட்ஸ் அதாவது ஓய்வூதியம் பெறாதவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லாம, ஓய்வூதியம் பெற்றவங்களுக்கும் நல்லதா இருக்கும். இந்த மாரி படை அமைச்சு அவங்களலாம் பார்த்துக்கிறதுக்கு, ரயில்வே இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா, ஓவர் 60 இயர்ஸ்க்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் எல்லாருமே இந்த புது கவர்மெண்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வருங்காலத்துல தான் பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் நம்மளும் அத பத்தி அவர் கண்டிப்பா இந்த மாரி ஏதாவது ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்கன்னா, நம்ம கண்டிப்பா நம்ம அத பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.